ஹாய் கைஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ ஒரு 1.5 வருஷத்துக்கு அப்புறம் வந்து ஒரு லாங் வீடியோ வந்து போடுறேன். ஸோ எனக்கே வந்து லாங் வீடியோன்னு சொல்லும்போது எப்படி பேச போகிறேன்னு தெரில. பிகாஸ் ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் என்னோடய டாக்கிங் ஸ்டைலே வந்து ரொம்ப மாறிடுச்சு. ஸோ அதனால் தப்பாக எடுத்துக்காதீங்க. ஓகே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து க்ரூமிங் டிப்ஸ் தாங்க. ஸோ க்ரூமிங் டிப்ஸ் இதுக்கு முன்னாடியே வந்து நான் நிறைய கொடுத்துருப்பேன். பட் அகெயின் அண்ட் அகெயின் வந்து நிறைய டவுட்ஸ் வந்து கேட்குறீங்க அண்ட் நிறையவே நீங்களும் வந்து மாற்ற வேண்டியது இருக்குது. ஸோ அதனால தான் இந்த லாங் வீடியோ வந்து இன்றைக்கி நான் போட போகிறேன். ஓகே, ஸோ இந்த வீடியோவில் வந்து ஃபுல் உங்கள் டவுட்ஸை வந்து கிளியர் பண்ண போகிறேன். நிறைய பேர் வந்து ஏன் வந்து ஏவியேஷனில் மேக்கப் வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது, அது நாங்கள் வந்து கண்டிப்பாக நாங்கள் வந்து போட்டு தான் ஆகணுமா அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்குல்ல. ஸோ அது எதுக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் போட்டு தாங்க ஆகணும். அதுவும் வந்து நான் சொல்கிறது அந்த மாதிரி ட்ராமட்டிக்காக இருக்கிற ஒரு மேக்கப் கிடையாதுங்க. ஒரு லைட்டாக ஒரு மைல்டாக ஒரு நல்ல ஒரு லுக் ஃபினிஷ் உங்கள் பர்சனாலிட்டி எடுத்து காமிக்கிற மாதிரி ஒரு மைல்டான ஒரு மேக்கப் தாங்க ஏவியேஷனே வந்து கேட்குறதும் சரி, உங்களை பார்க்கும்போது இருக்க வேண்டியதும் சரி, அவங்களா வந்து கற்றுக் கொடுக்க போகிறதும் சரி, அந்த மேக்கப்பை தான் இருக்கும். ஸோ அவங்க ரொம்பலாம் வந்து மேக்கப் உங்ககிட்ட வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க. நீங்கள் ரொம்பலாம் வந்து போடவும் வேண்டாம். பட் எதுக்கு நம்ம மேக்கப் ஏவியேஷனுக்கு வந்து போடுறோன்னா, நம்ம வந்து போடும்போது நம்ம பர்சனாலிட்டியை வந்து அது எடுத்து காமிக்கும். ஒரு நீட்டான லுக் வந்து கொடுக்கும் அந்த யூனிஃபார்ம் கூட. ஸோ நம்ம ஸ்கூல் படிக்கும்போது யூனிஃபார்ம் போட்டிருப்போம், பட் மேக்கப் வந்து அலௌடு கிடையாது, நம்ம போடவும் மாட்டோம். பட் இப்போல்லாம் எல்லோரும் போடுறாங்க ஸ்கூல் பிள்ளைங்க. பட் நார்மலி வந்து பார்த்திங்கன்னா போடக்கூடாது. ஸோ அவங்கள வந்து பார்க்குறதுக்கு எப்படியா இருந்தாலுமே யூனிஃபார்மில் அவங்கள வந்து பார்க்க ஈவனாக தான் இருப்பாங்க. பட் அவங்க மேக்கப் லுக் வந்து பார்த்திங்கன்னா இருக்காது. ஸோ அதனால் ஒரு குறை மட்டும் தெரியும். இது வந்து பார்த்ததுமே அந்த ஒரு குறை இருக்குன்னா கண்டிப்பாக வந்து இவங்க ஸ்கூல் ஸ்டூடெண்ட் தான் அப்படின்னு நமக்கு வந்து கண்டுபிடிக்க முடியும், ரைட்? பட் இங்கே அப்படி கிடையாது. ஏர்லைன்ஸுன்னு சொல்லும்போது அவங்களுக்கான ஒரு ஃபேஸ் இருக்குது. ஸோ அதை வந்து ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு வேண்டி தான் அந்த மேக்கப் லுக்குன்னு சொல்லலாம். நம்ம ஈவென்ட் டோனர் டார்க் அண்டர் ஐஸ், ஸோ ஒரு மேக்கப் இல்லாமல் வெறும் பவுடர் மட்டும் நீங்கள் போட்டுட்டு அந்த பிளேஸில் நின்னீங்கன்னா அந்த யூனிஃபார்முக்கும் சரி மேட்சே ஆகாது. உங்கள் ஹேர் நீங்கள் ஒழுங்காக கோம் பண்ணலைனாலும் அது வந்து பார்க்குறதுக்கு உங்கள் என்ன சொல்கிறது, அந்த ஏர்லைன்ஸை வந்து எடுத்து காமிக்கிற மாதிரி இருக்காது. ஸோ அதனால வந்து நம்ம நீட்டாக க்ரூம் பண்ணி, நீட்டாக ஹேர் பேபி ஹேர்ஸ் தெரியாமல் நீட்டாக வந்து கோம் பண்ணி நம்ம ஒரு ஹேர் ஸ்டைல் பண்ணும்போது அது பார்க்க சூப்பர் லுக்காக இருக்கும். ஒரு ஆளை வந்து அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கஸ்டமர்ஸ் வந்து அதிலே வந்து அட்ராக்ட் ஆகுவாங்க. நம்ம பேசும்போது அவங்க அட்ராக்ஷன் இன்ட்ராக்ஷன் நம்ம வந்து பண்ணிகிட்டு இருக்கும்போது அவங்க அட்ராக்ஷன் வந்து நம்ம மேலே வந்து இருக்கும், கவனம் இருக்கும். அட்லீஸ்ட் நம்ம பேசும்போது அவங்க வந்து கேட்பாங்க நின்று. ஓகே, ஸோ நம்ம ஒரு அட்ராக்ஷன் இல்லாமல் ஒரு நீட் இல்லாத லுக்கில் போய் நம்மளை ப்ரெசென்ட் பண்ணோன்னா கண்டிப்பாக வந்து கஸ்டமர் வந்து யாருமே நம்மளை மதிக்க மாட்டாங்க. ஓகே, ஸோ இதனால தான் ஏர்லைன்ஸ் ஏர்போர்ட்டுன்னு சொல்லும்போதே அவங்க மெயினாக வந்து ஃபோக்கஸ் பண்ணுறது க்ரூமிங். ஸோ அது பாய்ஸ்க்காகட்டும் கேர்ள்ஸ்க்காகட்டும். ஸோ நீங்கள் வந்து உங்களை நல்லா ப்ரெசென்ட் பண்ணும்போது அவங்க ஏர்லைன்ஸை வந்து ப்ரெசென்ட் பண்ணுற மாதிரி. அண்ட் எல்லா ஏர்லைன்ஸ்க்கும் சேம் மேக்கப் டிப்ஸான்னு கேட்டிங்கன்னா நோ, கிடையாது. ஒவ்வொரு ஏர்லைன்ஸ்க்கும் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் போகும்போது இப்போ நார்மல் மேக்கப் எல்லாம் போட்டு நீங்கள் இன்டர்வியூக்கு வந்து போய் அட்டென்ட் பண்ணலாம். ஓகே, பட் உங்கள் ட்ரைனிங் டேஸில் வந்து அவங்க உங்களுக்கான க்ரூமிங் டிப்ஸ் எல்லாமே வந்து கற்றுக் கொடுப்பாங்க. நீங்கள் என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணணும், நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணணும், என்ன ஹேர் ஸ்டைல் யூஸ் பண்ணணும், என்ன நெயில் பாலிஷ் யூஸ் பண்ணணும், என்ன வாட்ச் நீங்கள் யூஸ் பண்ணணும், எல்லாமே வந்து அவங்க சொல்லிக் கொடுப்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் பயப்பட வேண்டிய தேவையே கிடையாது. நீங்கள் இன்டர்வியூ டைம் மட்டும் நீங்கள் ஒரு மைல்டான மேக்கப் வந்து போட்டுட்டு வந்து போகணும் நீட்டான லுக்கில். ஓகே, ஸோ அதுக்குன்னு நார்மலாக இந்த மேட்சிங் இல்லாமல் கலரில் ஐ ஷேடோ, ஸோ இதெல்லாம் வந்து அதுக்கப்புறம் ப்ளஷ் ரொம்ப வந்து போட்டிருப்பாங்க நிறைய பேர். ஸோ அந்த மாதிரி எதுவுமே வந்து பண்ணாதீங்க. ரொம்ப லைட்டாக வந்து போடுங்க. லைட்டாக போட்டு உங்களை நல்லா வந்து ப்ரெசென்ட் பண்ணுங்கள், அவ்வளோதாங்க. லைட்டான மேக்கப் அண்ட் உங்கள் ஹேர் நீட்டாக வந்து கோம் பண்ணுங்கள். அண்ட் எப்போவுமே 2-3 ரிங்ஸ் இங்கேருந்து இங்கே வந்து அடுக்கி போடாதீங்க. ஸோ அது வந்து பேட் இம்ப்ரெஷனை வந்து கொடுக்கும். ஸோ ஒன்லி 1 ரிங் வந்து யூஸ் பண்ணுங்கள், ஒரு சில்வர் ஆர் கோல்ட், தட்ஸ் இட். ஓகே, ஒரு நார்மல் வாட்ச் வந்து கட்டிக்கோங்க, அதுவே வந்து போதும். அதுவே வந்து ரொம்ப பெருசுன்னு சொல்லுவேன். ஓகே, அண்ட் ஏதாச்சும் நீங்கள் ப்ரேஸ்லெட் யூஸ் பண்ணுறீங்கன்னா சிங்கிள் ப்ரேஸ்லெட் நார்மலாக வந்து இருக்கிற மாதிரி வந்து யூஸ் பண்ணுங்கள். கோல்ட் கலர் ஆர் சில்வர் கலர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ரொம்ப நீட்டாக இருக்கிற மாதிரி பண்ணிக்கோங்க. ஓகே, அண்ட் நெயில் பாலிஷ் வந்து பீச் கலர் ஆர் சில்வர் கலர் வந்து மெயினாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா லைட் ரெட் கூட வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம்.
அண்ட் ரொம்ப வேறு வேறு பிங்க் கலர், அதுக்கப்புறம் பிங்க் கலர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்ப லைட்டான கலர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். மற்ற மாதிரி நீங்கள் வந்து ரொம்ப பச்சை கலர், அதுக்கப்புறம் ப்ளூ கலர் அந்த மாதிரி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரியெல்லாம் பண்ணிடாதீங்க ப்ளீஸ், நாட் அலவுட். அண்ட் விசிபிள் டேட்டூஸ் ஆர் நாட் அலவுட். அண்ட் இன்னொரு மெயின் திங், நம்ம ப்ராடக்ட் இம்பார்ட்டன்ட் சொல்லிவிட்டு நிறைய பேர் இந்த வீடியோஸ் போடுறத பார்த்துட்டு நீங்களும் வந்து டக்குன்னு வாங்கி யூஸ் பண்ணுறீங்க. அண்ட் அதுவும் இல்லை, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் வந்து சொல்கிறத கேட்டுட்டு நீங்கள் வந்து ப்ராடக்ட் வாங்கி யூஸ் பண்ணுறீங்க. நீங்கள் யூஸ் பண்ணுறது தப்பு இல்லை, பட் ஒன்ஸ் உங்களுக்கு அது அலர்ஜி கொடுக்குதுன்னா உடனே வந்து ஸ்டாப் பண்ணுங்கள். ஓகே, ஐயோ இது என்ன சொல்கிறது, இது நான் வாங்கிட்டேனே இவ்வளோ காஸ்ட்லி ஆச்சே, இதை வந்து நான் இனிமேல் லைக் தூக்கி போட்டுட்டேன்னா என்னோடய காசு வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் இன்னும் உங்களுடைய ஸ்கின்னை வந்து கில் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ ஓகேவா, ஸோ ப்ளீஸ் ஸ்டாப். உங்கள் அலர்ஜி உங்களுக்கு வந்து அது ரியாக்ஷன், உங்களுக்கு அந்த ப்ராடக்ட் அலர்ஜி தருதுன்னா உடனே ஸ்டாப் பண்ணிடுங்க. நீங்கள் அது மீறி வந்து யூஸ் பண்ணிடாதீங்க, ஏன்னா அது உங்களுக்கு ஹார்ம்ஃபுல்லாக கூட வந்து மாறலாம். ஓகே, அண்ட் நிறைய பேர் வந்து நிறைய ப்ராடக்ட், நான் இந்த லோ காஸ்ட் ப்ராடக்ட் வாங்கினேன்னா எனக்கு வந்து ஸ்கின்னுக்கு சூட் ஆகாது, ஹை காஸ்ட்டு தான் நான் யூஸ் பண்ணுவேன், ஒரு ஆள் யூஸ் பண்ணுற பார்த்து அதுதான் யூஸ் பண்ணுவேன், அப்படி கிடையாதுங்க. நீங்கள் வாங்குகிற சம்டைம்ஸ் 60 ருப்பீஸ்க்கான ப்ராடக்ட் கூட உங்கள் ஸ்கின்னுக்கு வந்து சூட் ஆகலாம், அதுதான் உங்களுக்கு சூட் ஆகுமா இருக்கும். அண்ட் ஹை குவாலிட்டிக்கு நீங்கள் ஹை ப்ரைஸ் கொடுத்து நீங்கள் வாங்குறீங்கன்னா மேபி அது உங்களுக்கு சூட் ஆகாத கூட இருக்கலாம். ஓகே, ஸோ அதனால் எப்போவுமே லோவிலேருந்து ஹையஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா, அதுக்குன்னு ஸ்டார்டிங்லேயே நான் ஹை தான் போவேன் அப்படின்னு வந்து நீங்கள் ட்ரை பண்ண தேவையில்லை. ஏன்னா ஈவன் நமக்கு வந்து அண்டர் 500 200க்குள்ளே கூட நல்ல நல்ல ப்ராடக்ட்ஸ் வந்து இருக்குது உங்கள் ஸ்கின்னுக்கு வந்து சூட் ஆகுற மாதிரி. அண்ட் நீங்கள் வந்து மேக்கப் எப்போவுமே நாங்கள் போட்டிருக்கணுமா, ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா நீங்கள் ஒர்க்கிங் டைம் மட்டும் மேக்கப் வந்து போட்டால் போதும், எப்போவுமே நீங்கள் போட்டிருக்கணும்னு வந்து கிடையாது. ஓகேவா, ஒன்லி ஒர்க்கிங் ஹவர்ஸ் லைக் 8 hours ஆர் 10 hours மட்டும் நீங்கள் வந்து உங்களுடைய மேக்கப் வந்து போட்டிருக்கணும். அண்ட் நீங்கள் உடனே நீங்கள் வேணும்னா ஏர்போர்ட்டில் இருந்து கிளம்பும்போது கூட நீங்கள் வந்து உங்கள் மேக்கப்பை ரிமூவ் பண்ணிட்டு வரலாம். இல்லைனா நீங்கள் வீட்டுக்கு வந்துட்டோ இல்லை உங்கள் ரூம் ஆர் பிஜிக்கு வந்துட்டு கூட நீங்கள் வந்து உங்கள் மேக்கப்பை உடனே வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகே, அண்ட் உங்கள் ஸ்கின் கேர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். நீங்கள் உங்கள் ஸ்கின் கேரை இப்போவே வந்து ரொம்ப பாதுகாத்து லைக் ரொம்ப இப்போவே வந்து ரொம்ப வந்து கிளியராக வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்கள் மேக்கப் வந்து நீங்கள் கொஞ்சம் வந்து போட்டால் போதும். ஸோ நம்ம வந்து மேக்கப்பை குறைக்கணுன்னா இதுதான் வந்து ஒரு நல்ல வேன்னு சொல்லுவேன். உங்கள் ஸ்கின் கேரை மெயின்டைன் பண்ணிங்கன்னா உங்கள் மேக்கப்பை வந்து நீங்கள் குறைக்கலாம். உங்கள் ஸ்கின் கேர் மெயின்டைன் பண்ணலைன்னா உங்கள் மேக்கப்பை வந்து நீங்கள் அதிகரிச்சுட்டு வர வேண்டியதாக இருக்கும். ஸோ பெட்டர் நீங்கள் வந்து உங்கள் ஸ்கின் கேரை நல்லா வந்து பார்த்துக்கோங்க, பிம்பிள்ஸ் வராமல், டார்க் அண்டர் ஐஸ் இருக்காமல், அண்ட் பிக்மெண்டேஷன் வராமல் வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்துட்டிங்கன்னா, அண்ட் உங்கள் மேக்கப்பே நீங்கள் வந்து போட்டாலும் டக்குன்னு வந்து லைக் டக்குன்னு இல்லை, உங்கள் ஒர்க்கிங் ஹவர்ஸ் வந்து முடிஞ்சதும் டக்குன்னு வந்து நல்லா ஆயில் போட்டு இல்லைனா மேக்கப் ரிமூவர் போட்டு நல்லா டக்குன்னு ரிமூவ் பண்ணிடுங்க. ஸோ எவ்வளோ நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து நீட்டாக வந்து லைக் ஃபேஸ் எல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு தூங்குறீங்களோ அவ்வளோ வந்து பெட்டர்னு சொல்லுவேன். இல்லைனா வந்து அதில் இருக்க கொஞ்சம் கெமிக்கல் இருந்தால் கூட உங்களுக்கு வந்து அகெயின் வந்து பிக்மெண்டேஷன் வந்து கொடுக்கும். அண்ட் இன்னொன்று வந்து உங்கள் ஸ்லீப்பிங் டைம். ஸோ எனக்கு இப்போ ஸ்லீப் இல்லை, ஏன்னா எனக்கு பேபி இருக்காங்க. ஸோ அதனால என்னோடய ருட்டைன் வந்து இதாகிறனால ஸோ டார்க் அண்ட் ஐஸ் பிக்மெண்டேஷன் இதெல்லாம் நார்மல் வந்துட்டு தான் இருக்குது. பட் உங்களுக்கு நான் டிப்ஸ் சொல்லணுன்னா, ப்ளீஸ் இப்போ இருக்கிற உங்கள் டைமை வந்து யூஸ் பண்ணி தூங்குங்க. ஸோ ஃபோன் யூஸ் பண்ணுறத வந்து குறைச்சிக்கோங்க. நைட்டு வந்து நல்லா ஒரு 8 hours 7 hours நல்லா வந்து தூங்குங்க. ஸோ இது வந்து உங்கள் டார்க் அண்டர் ஐஸில் வந்து போகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நான் வாங்கும்போதே வந்து ஹை காஸ்ட் ப்ராடக்ட் தான் வாங்குவேன் அப்படின்ட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் நீங்கள் வாங்குங்க. பட் ஒன்ஸ் வந்து நீங்கள் ஃபுல்லாக வந்து மேக்கப் லைக் எப்படி போடுறது, ஸோ எந்த ப்ராடக்ட் நமக்கு சூட் ஆகுது, எந்த கலர் வந்து சூட் ஆகுது, ஸோ இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் வாங்கிக்கோங்க. அண்ட் ஃபஸ்ட்டே வந்து உங்கள் பேரண்ட்ஸை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுறது, இது ரீசெண்டாக வந்து நான் பார்த்துட்ருக்கிறேன். ஏன்னா நானும் வந்து ஹனிபி வேர்ல்ட் நான் கிரவுண்ட் ஸ்டாஃப் அண்ட் கேபின் க்ரூ கிளாஸ் வந்து நடத்துகிறனால எனக்கு தெரியும். ஸோ எப்படி வந்து பேரண்ட்ஸை வந்து ஃபோர்ஸ் பண்ணுறாங்க, எனக்கு ஹை ப்ரைஸ் உள்ள ப்ராடக்ட் தான் வேணும், ஸ்டார்டிங்லேயே கிளாஸ் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணிடுறீங்க. நான் வந்து சொல்கிறேன் சிம்பிளாக, நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு உங்கள் நீங்கள் ஏர்லைன்ஸில் சேர்றதுக்கு முன்னாடி எப்போவுமே வந்து நீங்கள் குட்டி குட்டி ப்ராடக்ட் வந்து வாங்கி யூஸ் பண்ணுங்கள். ஒன்ஸ் நீங்கள் வந்து செலக்ட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு அவங்களே வந்து க்ரூமிங் டிப்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ எந்தெந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணணும்,
என்ன கலர் நீங்கள் யூஸ் பண்ணணும்னு. ஸோ அந்த டைமில் நீங்கள் பிராண்டட் ஐட்டம்ஸ் நீங்கள் வாங்கிக்கலாம். தற்போதைக்கு உங்களுக்கு தேவைப்படுற மாதிரி நார்மல் ப்ராடக்ட்ஸ் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் அந்த டைம் அடுத்து நீங்கள் ஹை காஸ்ட் ப்ராடக்ட் வாங்கும்போது இந்த ப்ராடக்ட் வந்து வேஸ்ட் ஆகும். ஓகேவா? நீங்கள் அவ்வளோ வந்து யூஸ் பண்ணுறதுக்கான உங்களுக்கு டைம் வந்து கிடைக்காது. ஏன்னா நீங்கள் இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணுவீங்க, அதுக்குள்ளே வந்து அந்த ப்ராடக்ட் வந்து எக்ஸ்பைரி ஆகிடும். நீங்கள் எனிவே வந்து அதை ஓப்பன் பண்ணியிருப்பீங்க. நான் உங்களுக்கு சிம்பிள் டிப்ஸ் சொல்கிறேன் கைஸ். நீங்கள் எந்த ப்ராடக்டாக இருந்தாலும் ஒன்ஸ் ஓப்பன் பண்ணி 1 இயர் ஒரு 1.5 இயர்ஸ் ஆகிடுச்சுன்னா அதில் வந்து ஆனாலும் 5 இயர்ஸ் 6 இயர்ஸ்ன்னு இருக்கும். கரெக்டாக? பட் நீங்கள் 1 இயர் ஒரு 1.5 இயர்ஸ் வரைக்கும் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். அது மீறி நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஏகப்பட்ட ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் வரலாம், ஐ ப்ராப்ளம்ஸ் வரலாம். ஓகே, பிகாஸ் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்குது அண்ட் எனக்கு மட்டும் இல்லை, நிறைய பேருக்கு. ஓகே, பட் அது நமக்கு வந்து தெரியாது. லைக் ஏன் நம்ம ஐஸ் மேலே வந்து டார்க் ஆகுது, ஏன் நம்ம ஐஸ் காஜல் போட்டது ரொம்ப எரியுது அப்படின்னு வந்து நம்ம திங்க் பண்ணுவோம். ஓகே, ஸோ ப்ளீஸ் நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக இருங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து நான் இப்போ 1 இயராக என்னோடய ப்ரெக்னென்சி டைம் யூஸ் பண்ணாமல் நான் அந்த ப்ராடக்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணப்போ எனக்கு கொஞ்சம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிச்சு. அண்ட் அது மாதிரி வந்து நான் ஸ்டார்டிங்கே 2019 வாங்கின ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து நான் 2020க்கு அப்புறம் வந்து ஒரு பிரேக் அப்புறம் அந்த லாக்டவுனுக்கு அப்புறம் வந்து யூஸ் பண்ணும்போது அதில் ஒரு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிச்சு. அதெல்லாம் வச்சு நான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி தான் நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். அண்ட் ஸ்கின் கேர் நம்ம வீட்டிலே கிச்சன்லேயே நல்ல நல்ல ஐட்டம்ஸ் இருக்குது. ஸோ ப்ளீஸ் நீங்கள் அது கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஸ்கின் கேருக்கு நான் இப்போவே பெரிய பெரிய ப்ராடக்ட் தேவையில்லைங்க. ஒன்று வந்து டோனர். ஸோ டோனர் கூட நம்ம வீட்டில் பண்ணிக்கலாங்க. ரோஸ் வாட்டர், ரோஸ் பெட்டல்ஸ் வச்சு நீங்களே வந்து ட்ரை பண்ணிக்கலாம். அண்ட் இன்னொன்று வந்து மாய்ஸ்சரைசர் நீங்கள் வீட்டிலே வந்து தயார் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் பெஸ்ட் ப்ராடக்ட் வந்து வெளியிலேருந்து வாங்கி யூஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த 2 தாங்க மெயின். ஓகே, ஃபேஸ் வாஷ் வந்து நல்ல ஃபேஸ் வாஷ் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஓகே கைஸ், பாய்.